வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி நேரு பஜார் சின்ன சுப்பராய பிள்ளை வீதி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மணிமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 18ஆம் ஆண்டு ஆடி பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி நடைபெற்ற விழாவில் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா மற்றும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள். புதுச்சேரி நேரு பஜார் சின்ன சுப்பராய பிள்ளை வீதி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மணிமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 18ஆம் ஆண்டு ஆடி பிரம்மோற்சவ விழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. விழாவின் ஒரு பகுதியாக சுவாமி ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமியை அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் ஊஞ்சலில் கொலு இறக்கம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா மற்றும் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம், மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த், மாநில தொண்டரணி அமைப்பாளர் வீரையன், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ரெமி எட்வின், மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர் ரபேல், தொகுதி பொருளாளர் சசி, தொகுதி செயற்குழு உறுப்பினர் புவியரசு, கிளை செயலாளர் இருதயராஜ், அகிலன், முருகன், சொல்தார் ரவி மற்றும் மகேஷ், தமிழ்ச்செல்வன். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் ரவுல், கபில்தாஸ், செல்லப்பன், ரவி, கணேஷ், சேட்டு என்கின்ற வேல்முருகன் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள் பேட்டையில் உள்ள அருள்மிகு ஊத்துக்காட்டு மாரியம்மன் ஆலயத்தில் 111வது செடல் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள் பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு சவுந்தரநாயகி உடனுரை நந்தீஸ்வரர் ஆலய அருள்மிகு ஊத்துக்காட்டு மாரியம்மன் ஆலயத்தில் 111வது செடல் திருவிழா நடைபெற்று வருகின்றது. நேற்று 11ஆம் நாள் நிகழ்வாக ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை ஒட்டி சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் ரமேஷ் குமார் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். தொடர்ந்து ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலயா மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கும் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் ரமேஷ்குமார் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர், இளைஞர் குழுவினர், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உருளையன்பேட்டை சங்கோதி அம்மன் கோவில் ஆடி மாத உற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உருளையன்பேட்டை சங்கோதி அம்மன் கோவில் ஆடி மாத உற்சவ விழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக கணபதி ஹோமம், காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பின்பு ஊரணி பொங்கல், 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று அம்மன் ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் சங்கோதி அம்மன் கோவில் ஊர் இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தி பாண்டிச்சேரி அமைச்சூர் கேரம் அசோசியேஷன் சார்பாக சங்க நிறுவனர் எழிலன் நினைவு கேரம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் உள்ள தி பாண்டிச்சேரி அமைச்சூர் கேரம் அசோசியேஷன் சார்பாக சங்க நிறுவனர் எழிலன் நினைவு கேரம் போட்டியின் பரிசளிப்பு விழா நேற்று இரவு ரெட்டியார் பாளையத்தில் உள்ள சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. சீனியர் ஆண்கள் பிரிவில் முதல் இடத்தை செபாஸ்டினும், 2ஆம் இடத்தை வேல்முருகனும், 3ஆம் இடத்தை அஜித் சிங்கும் பெற்றனர்.
பெண்கள் பிரிவில் முதல் இடத்தை பூஜாவும், 2வது இடத்தை அதினாவும், 3வது இடத்தை பிரியதர்ஷினியும் பெற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் வழக்கறிஞர் சசிபாலன், கவிஞர் குமார், சங்கத் தலைவர் ஜெகஜோதி, செயலாளர் ஞான இருதயராஜ், துணைத் தலைவர் பரஞ்சோதி, திருமூர்த்தி, இருதயராஜ், முரளி, செந்தமிழ், வேல்முருகன், ஆரோக்கியராஜ், புஷ்பநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டு பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினர். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளையின் சார்பில் கேரளாவில் ஏற்பட்ட கனமழையின் காரணமாக புதுச்சேரியின் மாஹே பகுதிக்கு மழையின் பாதிப்பாக தாழ்வான பகுதியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 250 குடும்பத்தினருக்கு சமையல் உபகரணங்களை புதுச்சேரியில் இருந்து மாஹே பகுதிக்கு இன்று ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் டாக்டர் லக்ஷ்மிபதி மற்றும் ஆயுட்கால உறுப்பினர்கள் நிவாரணப் பொருட்களை கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார்கள். முதல்வர் ரங்கசாமி அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி கதிர்காமம் தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமியின் 75வது பிறந்தநாள் விழா புதுவை மாநிலம் முழுவதும் தொண்டர்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கதிர்காமம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் வெற்றி வேலா குரூப்ஸ் நிறுவனருமான அழகு என்ற அழகானந்தம் தலைமையில் தொண்டர்கள், ஆதரவாளர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தனர். அதன்படி காலை 8 மணிக்கு என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் சுமார் 200 பேருக்கும் மேல் என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அழகு என்கின்ற அழகானந்தம் தலைமையில் திலாஸ்பேட்டையில் உள்ள வீட்டிற்கு ஊர்வலமாக சென்று முதல்வர் ரங்கசாமிக்கு ஆளுயர சந்தன மாலை, சால்வை, பூங்கொத்து, உலர் பழங்கள் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் தொழில் அதிபருமான பாலு, சுகு, சக்திவேல், செந்தில், பாலாஜி, சமூக ஆர்வலர் நாகராஜ் மற்றும் ஏராளமான கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வெற்றி வேலா குரூப்ஸ் நிறுவனத்தின் சார்பில் முதல்வர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல வரும் தொண்டர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வெற்றி வேலா குரூப்ஸ் நிறுவனர் அழகு என்கின்ற அழகானந்தம் தனது சொந்த செலவில் கதிர்காமம் தொகுதியை சார்ந்த இளைஞர் ஒருவருக்கு டிஃபன் கடை தொழில் செய்வதற்காக இலவச தட்டு வண்டியை முதல்வர் ரங்கசாமியின் திருக்கரங்களால் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கட்சி பிரமுகர்கள் நாராயணசுவாமி, மோகன்ராஜ், மனோகர், ராஜவேலு, ஜெயராம், சமூக ஆர்வலர் நாகராஜ் மற்றும் கதிர்காமம் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கதிர்காமம் தொகுதி முழுவதும் வெற்றி வேலா குரூப்ஸ் நிறுவனர் அழகு என்கின்ற அழகானந்தம் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கி முதல்வர் ரங்கசாமி அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடினார்கள். முதல்வர் ரங்கசாமி பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு காரைக்கால் மருத்துவர் ரவிச்சந்திரன் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மருத்துவர் ரவிச்சந்திரன் தலைமையில் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து இனிப்புகளை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் ஜெயக்குமார், கார்த்திக் மற்றும் சீசர் சுந்தர்ராஜன், பாரிஸ் ரவி, ஜேசிபி ஆனந்த், ஃபோர் ஸ்கொயர் ஆனந்த் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். லேடிஸ் சர்க்கிள் 187வது சார்பில் முருங்கம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக தாய்ப்பால் வார விழா பற்றிய விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் 2024ஆம் ஆண்டு உலக தாய்ப்பால் வாரத்தின் கருத்தாக தாய்ப்பால் ஊட்டலை சாத்தியமாக்குவோம், பணிபுரியும் பெற்றோரின் வாழ்வில் மாறுதலை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் நடைபெற்றது. லேடிஸ் சர்க்கிள் 187 சார்பில் சேர்பர்சன் அக்ஷயா, உறுப்பினர்கள் பிரியா, சன்னிதா ஆகியோர் ஏற்பாட்டில் முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில்
தாய்ப்பால் ஊட்டுதலின் சதவீதத்தை மேம்படுத்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆலோசகர் பிரியதர்ஷினி பெண்கள் மற்றும் மக்களிடையே தாய்ப்பால் ஊட்டுதலின் முக்கியத்துவம், தாய்ப்பால் வழங்குதல் மூலம் தாய் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படும் நன்மைகள், தாய்ப்பாலின் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் டாக்டர் மேனகா பிரஸ்ட் கேன்சர் பற்றிய விழிப்புணர்வையும், டாக்டர் கவிப்பிரியா குழந்தைகள் பல் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வையும் வழங்கினார். இதில் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் என 50க்கும் மேற்பட்டோர் மற்றும் முருகம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொண்ட நபர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டறிந்தனர். தொடர்ந்து அவர்களுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த தானியங்கள் கொடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தாய்ப்பாலின் அவசியம் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் சம்பந்தப்பட்ட துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. முன்னதாக தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களின் 75வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆர்கேடி ரியல் குரூப்ஸ் நிறுவனர் ஆர்கேடி ராஜகோபால் வெள்ளி வேல் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களின் 75வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள், அவரது ஆதரவாளர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் ஆர்கேடி ரியல் குரூப்ஸ் நிறுவனருமான ஆர்கேடி ராஜகோபால் தலைமையில் முதல்வரை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து பொன்னாடை அணிவித்து வெள்ளி வேலினை பிறந்தநாள் பரிசாக வழங்கினார். தொடர்ந்து பிரம்மாண்ட உலர் பழங்கள், நட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து ஆசி பெற்றார். முன்னதாக ஆர்கேடி ரியல் குரூப் சார்பாக சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் கேஎஸ்பி ரமேஷ், மாரிமுத்து, அதிரடி அழகானந்தம், ராஜா, பூவரசன், சக்திவேல், டீ டைம் குரூப்ஸ் வேலாயுதம், ராகவேந்தர், ஜெரோம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரை அரசு பள்ளி மாணவ மாணவிகள் நேரில் வந்து பார்வையிட்டனர். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 31ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் துவங்கியது. தொடர்ந்து 2ஆம் தேதி 12,700 கோடிக்கு பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து சபையை இன்று காலை வரை சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார். இதனையடுத்து இன்று காலை 9:30 மணிக்கு 4ஆம் நாள் கூட்டம் துவங்கியது. இதில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்தும் பட்ஜெட் மீதான விவாதமும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளை புதுச்சேரி சுசீலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் மற்றும் வஉசி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் நேரில் வந்து பேரவை நிகழ்வுகளை பார்வையிட்டு குறிப்பு எடுத்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை ஒத்தவாட வீதி பகுதியில் உள்ள ஸ்ரீ சுகாம்பிகை அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடி மாத பெருவிழாவில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ சுகாம்பிகை அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் 96வது ஆடிப்பெருக்கு விழா கடந்த 1ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம் மற்றும் கொடி ஏற்றத்துடன் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலாவும் நடைபெற்றது. விழாவின் ஒரு பகுதியாக பள்ளிகொண்ட பெருமாள் வீதி உலா நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி செயலாளர் சக்திவேல், லட்சுமி குடும்பத்தினர் செய்திருந்தனர். மேலும் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கண்பார்வை அற்றவர்களுக்காக நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சபாநாயகர் செல்வம் மற்றும் பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்.
புதுவை மாநில அளவிலான கண் பார்வை அற்றவர்களுக்கான கைப்பந்து போட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சங்கர வித்யாலயா பள்ளியில் நடைபெற்றது. இதில் புதுவை மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம் மற்றும் பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதில் 100க்கும் மேற்பட்ட கண் பார்வை அற்ற மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சாஷன் அமைப்பு, லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பும் செய்திருந்தது. புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் ஆடி மாதம் பூச நட்சத்திர அன்னதானமானது ஆகஸ்ட் 4ஆம் தேதி மதியம் 12 மணியளவில் 5ஆம் ஆண்டாக சாரம் லெனின் வீதி சந்திப்பு மார்க்கெட் அருகில் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் ஆடி மாதம் பூச நட்சத்திரம் அன்னதானமானது ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணியளவில் 5ஆம் ஆண்டாக சாரம் லெனின் வீதி சந்திப்பு மார்க்கெட் அருகில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரம் கூறி சங்கத் தலைவர் வள்ளலார் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசுவாமி ஆகியோர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள். வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் வள்ளலார் எஸ் கணேஷ் கூறுகையில், 5ஆம் ஆண்டாக ஒவ்வொரு மாதமும் மாச பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன் உடையார், அன்பானந்தம் லாஸ்பேட்டை, சிவாலய இளங்கோவன், ராஜ்பவன் ரவி பாண்டுரங்கன், தொழிலதிபர் விஜயராஜ், RGM சண்முகம், தியாகி மகன் புருஷோத்தமன், பிள்ளை தோட்டம் கனகராஜ், கொசப்பாளையம் ராஜேஷ், தயவு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி, தயவு வழக்கறிஞர் ஆறுமுகம், தயவு சிவமுருகன், தயவு ஆட்டோ முருகன், தயவு காவல்துறை சங்கரன், கேட்ரிங் ஜெயந்தி, ரம்யா பேட்டரி சர்வீஸ் உரிமையாளர் பாலாஜி, ராஜா ஸ்கேன்ஸ் ஐயப்பன், பிரகாஷ், பத்தர் குமார், சீனு, சேகர் ஐயர், சுஜித் என்கின்ற செந்தில் முருகன், புகழ் என்கின்ற ராமலிங்கம், ஆசாரி தியாகராஜன் மற்றும் பலர் ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சி வீடியோ செய்தி தயாரிப்பினை மக்கள் மொழி மீடியா சார்பில் சரவணன் செய்திருந்தார். அன்னதான உபயத்தை வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் வள்ளலார் கணேஷ் குடும்பத்தினர் செய்திருந்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி கலை மாமணி குமரன் பூங்கொத்துகளை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி அரசியல் கட்சி தலைவர்கள், அரசு அதிகாரிகள், பல்வேறு கட்சி நிர்வாகிகள் நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், போக்குவரத்து துறை இயக்குனர் சிவக்குமார் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து கலை மாமணி PRO குமரன் தலைமையில் புதுச்சேரியை சேர்ந்த சினிமா கலைஞர்கள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களின் 75வது பிறந்தநாள் விழா மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு பூஜை செய்து கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களின் 75வது பிறந்த நாள் விழா மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் வைத்து சிறப்பு பூஜை செய்து கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் NS ஜெயபால், சங்கரலிங்கம், அழகு நந்தா, ஸ்ரீதர் ஆகியோரும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், வேல்முருகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் செல்வம் மற்றும் NR காங்கிரஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டு தேர் இழுத்து கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டாடினர். தமிழ் பாரம்பரிய சிலம்பு கலையை அரசு அங்கீகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு புதுச்சேரியில் முதன் முறையாக நடைபெற்ற சர்வதேச ஓபன் சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி
தமிழகத்தின் பாரம்பரிய தற்காப்பு கலைகளில் ஒன்றான சிலம்பக்கலையை அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுக்கும் வகையில் அரசு சிலம்ப விளையாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாரம்பரிய சிலம்பம் உலக சங்கம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகள் இணைந்து நடத்திய சர்வதேச ஓபன் சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி புதுச்சேரியில் முதன் முறையாக நடைபெற்றது. ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற போட்டியில் மலேசியா, சிங்கப்பூர், கத்தார், இந்தியா ஆகிய 4 நாடுகளை சேர்ந்த 5 வயது முதல் 60 வயது வரை உள்ள 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் போட்டியில் கலந்து கொண்டனர். காலை துவங்கி இரவு 8 மணி வரை நடைபெற்ற இந்த போட்டியில் ஒற்றை கம்பு வீழ்ச்சி, தொடுமுறை, குழு போட்டி ஆகிய 3 சுற்றுகளில் வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களுக்கு சுழல் கோப்பைகள், விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. போட்டி குறித்து சிலம்பம் போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் மாரி செல்வம் கூறும்பொழுது, தமிழ் பாரம்பரிய சிலம்பம் போட்டியானது விளையாட்டில் அங்கீகாரம் இல்லாமல் உள்ளது. இதனால் அரசு சிலம்பம் போட்டியை அங்கீகரிக்கப்பட வேண்டும். இந்த சிலம்பம் கற்றுக்கொள்வதினால் உடல் நலம், மனநலம் பாதுகாக்கின்ற விளையாட்டாக இது உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். ஒலிம்பிக் போன்ற தேசிய விளையாட்டுகளில் சிலம்பம் விளையாட்டும் பங்கேற்றால் தமிழகத்திற்கான விளையாட்டுக்கு மதிப்பளிக்கும் விதமாக இருக்கும். அனைத்து சிலம்ப ஆசிரியர்களும் ஒன்றிணைந்து அரசுக்கு கோரிக்கை வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். வேர்ல்டு அசோசியேஷனில் இருந்துட்டு நம்ம முதலாவது இன்டர்நேஷனல் ஓப்பன் சிலம்பம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது பாண்டிச்சேரியில் நடைபெறுகிறது. என்பது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. மேலும் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ சிலம்பம் நம்மளுடைய கவர்மெண்ட் அங்கீகாரம் இல்லாமல் இருக்குது. இதுக்கு நம்மளோட கவர்மெண்ட் முக்கியத்துவம் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுபோக இந்த சிலம்பம் வெறும் விளையாட்டு மட்டும் இல்லை, அனைத்து மாணவர்களுடைய உடல் நலம், மனநலம் சார்ந்த ஒரு விளையாட்டு. நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவும் இல்லாமல் இந்த விளையாட்டு நம்ம 4 கண்ட்ரியில் நம்ம இப்போ பரப்பி இருக்கோம். இது போக என்னுடைய மூத்த ஆசான்மார்களை பல்வேறு நாடுகளில் செயல்படுத்தி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பல்வேறு நாடுகளில் இப்போ பாண்டிச்சேரியில் 4 கண்ட்ரிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. மேலும் இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் ஒலிம்பிக்கில் நம்மளோட சிலம்பத்தை கொண்டு வந்தால் நம்மளோட தமிழர்களுக்கும் பெருமை, இந்த விளையாட்டுக்கு பெருமை, மாணவ மாணவிகளுக்கும் ஒரு சிறந்த ஒரு ஊக்கத்தொகையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. மேலும் நம்மளுடைய கவர்மெண்ட் இந்த விளையாட்டுக்கு, நம்ம சிலம்ப கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப நாங்கள் வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். இது இந்த நியூஸ் நம்மளுடைய முதலமைச்சர்கள் அவங்க காதில் சேரும் என்று நான் நம்புகிறேன். அவங்க இதை பார்த்து எங்களுக்கு இந்த கலைக்கு பல்வேறு அசோசியேஷன்கள் இருக்கின்றன. மேலும் பல்வேறு விதிமுறைகள் இருக்குது. அதனால் இந்த கலைகள் இன்னும் வளராமையே இருக்குது. இந்த சிலம்பக்கலை எல்லா மாஸ்டர்களும் ஒருங்கிணைந்து கூடி இந்த விளையாட்டை மேம்படுத்தணும், வேற்றுமை இல்லாமல் மேம்படுத்தணும் என்பது என்னுடைய மனக்கருத்தாகுங்கிறது. அதே மாதிரி கவர்மெண்ட் நலவாரியத்தில் நம்ம சிலம்பக்கலையை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். மாணவர்களுக்கு கொஞ்சம் ஊக்கப்படுத்துவதற்கும் கொஞ்சம் இதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் என்பது பள்ளி கல்வி சான்றிதழில் கல்வித்துறையில் உறுதியாக சேர்க்கணும் என்கிறது என்னுடைய வேண்டுகோள். என்னோட பேர் மாரி செல்வம். நான் ட்ரெடிஷனல் சிலம்பம் வேர்ல்டு அசோசியேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிறேன். புதுச்சேரி கூட்டுறவு நகர வங்கி ஊழியர்களின் ஜனநாயக சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி நேரு வீதியில் உள்ள கூட்டுறவு நகர வங்கி ஊழியர்களின் ஜனநாயக சங்கம் சார்பில் மக்கள் முதல்வர் ரங்கசாமி அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதானத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்கள் குழந்தைவேல், வீரபத்ரன், சாந்த கணேஷ், சுரேஷ், சிவபாலன், கனகராஜ், ஆறுமுகம் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்த சித்தர் பீடத்தில் ஸ்ரீ லலிதாம்பிகை வராகி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்துள்ள திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை வராகி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் அமாவாசை திதியை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது.
இதில் கோபூஜை, மகா சங்கல்பம், கலச ஆவாகனம் திதி, நித்திய பூஜை உள்ளிட்ட பூஜைகள் செய்து மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி அம்மனை வழிபட்டனர். அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் தீப ஆராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் மகா வராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை, அபிஷேகம், வாசனை திரவியங்களால் ஆன மஞ்சத்தூள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, நாற்றங்க பைத்திய மாவு, அரிசி மாவு, பஞ்சாமிரதம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம், நகைகளால் அபிஷேகம், பூரண கும்பாபிஷேகம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை, மகா ஆரத்தி, பிரசாதம் வழங்கப்பட்டது. ராகு காலத்தில் அன்னை வராகியை வழிபட்டால் தீராத கடன், கல்யாணம், புத்திர பாக்கியம், உத்தியோகம், பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள், பூமியில் விளைச்சல், விலை ஏற்றம், கோர்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மஞ்சள் மாலை சாற்றி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு காணும். ஜெய் வராகி விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறக்கட்டளை நிர்வாகிகள் ஸ்ரீ வித்யா உபாசகர் ஸ்ரீ சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நோனாங்குப்பம் ஆதரவற்றோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள உதவும் கரங்கள் ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். சேந்தநத்தம் கிராமத்தின் எல்லையில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லைக்காளியம்மன் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் மற்றும் ஊரணி பொங்கல் விழா நடைபெற்றது. புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் சேந்தநத்தம் கிராமத்தின் எல்லையில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லைக்காளியம்மன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் திருவிழா நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் திரளாக ஒன்று கூடி பொங்கலிட்டு சிறப்பு வழிபாடு செய்தனர். அப்பகுதியில் உள்ள ஐயனாரப்பன் ஆலயத்தில் சுவாமிக்கு படையலிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து ஐயனாரப்பன் சுவாமிக்கு ஆடு பலியிடப்பட்டது. தீச்சட்டி எடுத்தல் நிகழ்வும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு ஊரணி பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு வீதி உலா சென்றனர். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ராமலிங்கம், முருகையன், ஆறுமுகம், சரவணன், தேவநாதன், அண்ணாமலை மற்றும் கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பேசியதாவது: மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தனது அலுவலக குறிப்பு மூலம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். வன்னியர், குயவர், நாவிதர், வண்ணார் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிக மிக பிற்படுத்தப்பட்ட மக்களாகிய மீனவ பெருமக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் பெருமக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் மறுக்கப்பட்டு வந்த சமூக நீதியினையும் கோரிக்கைகளையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்திற்காக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளேன். அதற்கு முன்னதாகவே அந்த மக்களுக்கு இட ஒதுக்கீடு அளிக்கும் புதிய அறிவிப்பாணை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளதை திமுக சார்பில் மனதார வரவேற்கின்றேன், பாராட்டுகின்றேன், நன்றி தெரிவிக்கின்றேன். தற்பொழுதுதான் தாங்கள் சமூக நீதி பக்கம் வந்து கொண்டிருக்கின்றீர்கள். வரும் எதிர்காலத்தில் உங்களுக்கு அந்த பாதை சரியாக இருக்கும் என்பதை இந்த மன்றத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். நன்றி 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 என்று திமுக மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி, உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பேசினார்.
புதுச்சேரியை அடுத்த கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி காட்டேரிக்குப்பத்தை அடுத்த தமிழக பகுதியான கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரி உடனவர் கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மையை வேண்டி ஆண்டுக்கு ஒரு முறை அமாவாசை திதியன்று நடைபெறும் இந்த மகா யாகம் அனைத்து தெய்வங்களுக்குமான மகா சக்தி பூஜை செய்து அவிர்பாகம் கொடுக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக இந்த ஆலயத்தில் சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு கலச பூஜை, யோக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் உலக நன்மைக்காக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தியடையவும், மேலும் இதுபோன்ற இயற்கை சீற்றங்களால் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருந்திடவும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகளும் விதைகளும் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை முன் வைத்து பிரார்த்தனைகளை செய்து வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். ஆடி மாதம் பிரம்மாண்டமான அமாவாசை பூஜை இன்னைக்கு மகாயாகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது. நம்முடைய ஸ்ரீசக்கர ராஜகாளி அம்மனுடைய சபை, ராஜகருப்பருடைய சபை, மகா சர்வேஸ்வருடைய சபை. இது 33 கோடி தேவர்கள், என்ன ரிஷிகள், 18 சித்தர்களுடைய ஆளுமையில் இந்த மகாயாகம் நடைபெற்று கொண்டிருக்கு. பல்லாயிரம் ஜீவராசிகளும் பல கோடி ஜீவராசிகளும் பல கோடி மக்களும் இன்புற்று வாழணும்னு இந்த யாகத்தை நடத்தி கொண்டு இருக்கோம். அதுக்கு மிகப்பெரிய காரணம், மலைகளில் இருந்த மரங்கள் வெட்டப்பட்டுடுச்சு. மண் பிடிமானம் இல்லாமல் மழையினால் மண் சரிவு ஏற்பட்டு ஒரே இரவில் மிகப்பெரிய உயிரிழப்புகளை நம்ம பார்த்துட்டோம். மிகப்பெரிய அளவில் இங்கே வந்திருக்கக்கூடிய கோடான கோடி தெய்வங்களுக்கு அமீர்பாகத்தை கொடுத்துருக்கோம். இந்த யாகத்தில் மிகப்பெரிய அளவில் தர்மத்துக்கான உள்ள தெய்வங்களுக்கான சக்திகளை இந்த யாகத்தின் மூலியத்தில் கொடுத்துருக்கோம். இந்த வருடத்தில் ஒரு முறை கொடுக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய மகாயாகம் உலகத்தில் உள்ள அனைத்து சக்திகளுக்கும் இது மிகப்பெரிய நிலையை உருவாக்கி இந்த வருடம் முழுக்க அவங்க பயணிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய யாகத்தினுடைய சிறப்பு இன்னைக்கு. இது வருடத்தின் ஒரு முறை தான். ஆடி அமாவாசை துர்சக்திகளை மரணிக்கவும் தர்ம சக்திகளை உயிர்ப்பிக்கவும் இது ஒரு மிகப்பெரிய சக்தி நிலையமாக உருவெடுத்து இந்த யாகம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது சுமார் ஒரு 7 மணி நேரம் இந்த யாகம் நடக்கும். இந்த 7 மணி நேரத்தில் பல தெய்வங்கள் எழுந்தருளி இங்கே அருள்பாலிக்கும். இதுதான் இதனுடைய மிகப்பெரிய சிறப்பு. இந்த சபையில் இது வருடம் நடக்கும். மாதமும் பௌர்ணமிக்கும் பூஜை நடக்கும், அமாவாசைக்கும் பூஜை நடக்கும். இது வருடத்திலே சிறப்பான யாகம் இந்த ஆடி அமாவாசை யாகம். சந்தோஷம் மக்களா, காத்து நிற்கிறோம். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருபுவனை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா அவர்களின் தலைமையில் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட சந்தத்தோப்பு, நல்லூர், களித்தீர்த்தால் குப்பம், பேட்டை, திருபுவனை அரசு பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களும் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியின் பொழுது ஆசிரியர், ஆசிரியைகள், மாணவர்கள், பெற்றோர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்.
முதல்வர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் மாதா கோவிலில் சிறப்பு திருப்பலி மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாள் விழா மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள புனித அன்னை பேராலயத்தின் சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து காக்காயன்தோப்பு பங்கு மக்களின் வேண்டுகோளுக்கிணங்க அரியாங்குப்பம் மாதா கோவிலில் சிமெண்ட் தரை மற்றும் புனரமைப்பு பணி செய்திட நிதி உதவி செய்திட சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்ததை அடுத்து அவரது சொந்த நிதியிலிருந்து முதல் கட்டமாக 1 லட்சம் ரூபாய் நிதியினை அருட்தந்தையிடம் வழங்கினார். மேலும் இந்த திருப்பலியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் இனிப்பு மற்றும் சர்க்கரையினை வழங்கினார். தொடர்ந்து அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே ஏழை எளியவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த NR காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.